ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு அரிசியும் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வத்தல் ரெண்டும் ஒன்று போட்டு அதை கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதை இந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் 2 பழுத்த தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அந்த எண்ணெயை வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு சாம்பார் தூள் அதையும் போட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் களைஞ்சி வச்சதை அதோடு போட்டு குக்கரை மூடி 4 விசில் போட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் ஸ்டீம் போனதுக்கப்புறம் துருவின தேங்காய், மிளகு, சீரகம் நுணுக்கிறது, பூண்டு 4 பல் அதையும் தட்டி வச்சு அதோட கலந்து எடுத்துக்கிடணும். அப்புறம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை வத்தல் அதை தாளிச்சிட்டு அதோட சாம்பார் தூள் போட்டுக்கணும். சாம்பார் தூள் போட்டு அதுவும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இதை வேக வைக்கணும்னு தேவையில்லை, அது அந்த எண்ணெயிலே ஃப்ரையான கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இதை தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவுட்புட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.